The World Unfiltered. ஈரானை கற்காலத்திற்கு கொண்டு செல்வோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார் இல்லையா? அவர் சொன்ன சில மணி நேரங்களில் மத்திய கிழக்கில் மிக உயர்ந்த பாலத்தை அமெரிக்க ராணுவம் குண்டு வீசி தகர்த்திருக்கிறது. இதுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய 8 பாலங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்குது. அமெரிக்காவுடைய அதிநவீன F-35 லைட்னிங் 2 விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது ஈரான். அதேபோல அதிபர் ட்ரம்பை கடுமையாக சாடி இருக்கிறார் பிரான்ஸ் அதிபர். அமெரிக்க ராணுவ தளபதி நீக்கம் அப்படின்னு பல்வேறு விவகாரங்கள் குறித்து இன்றைய காணொலியில் நம்ம விரிவாக பார்க்கலாம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகளால் தகர்க்கப்பட்ட பாலத்தினோட பெயர் B1. இது ஈரானுடைய அல்போஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய கராஜ்ங்கிற ஒரு நகரத்தை தலைநகர் டெஹ்ரானோட இணைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாலம். என்ஜினியரிங் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு இந்த பாலத்தை பற்றி குறிப்பிடுறாங்க. இந்த பாலம் அல்போஸ் மலைத்தொடரினுடைய செங்குத்தான பள்ளத்தாக்குகளுக்கு இடையில் கட்டப்பட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி கடினமான நிலப்பரப்பில் மிக ஆழமான பள்ளத்தாக்கை கடக்கக்கூடிய வகையில் பாலத்தை அமைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால். இதை ஈரானிய பொறியாளர்கள் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை கொண்டே சாத்தியமாக்கிட்டு இருந்தாங்க. இந்த பாலத்தோட தூண்கள் சுமார் 136 மீட்டர் உயரம் கொண்டவை. இது ஒரு 40 மாடி கட்டடத்தினுடைய உயரத்திற்கு சமம். ஒரு தூணோட உயரங்கிறது ஒரு 40 மாடி கட்டடத்தோட உயரம் இருக்குமோ அவ்வளவு உயரம். மத்திய கிழக்கு நாடுகளிலேயே இவ்வளவு உயரமான தூண்களை கொண்ட பாலம் இது ஒன்று தான். இதுதான் அப்போ கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஈரான் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நாடு. இவ்வளவு உயரமான பாலம் நிலநடுக்கத்தில் போது ஊசலாடி உடைந்து விடாமல் இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். அப்படி உடைஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக அதிநவீன சீஸ்மிக் ஐசோலேட்டர்ஸை வச்சு தான் பயன்படுத்தி தான் இந்த பாலத்தை கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த சீஸ்மிக் ஐசோலேட்டர்ஸ் ரிக்டர் அளவில் 7 to 8 புள்ளிகள் வரையிலான நிலநடுக்கங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாங்கக்கூடிய திறன் கொண்டவை. இரு முனைகளிலிருந்தும் பாலத்தினுடைய பகுதிகளை பேலன்ஸ்ட் கேன்டிலிவர் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தி தான் பாலம் கட்டப்பட்டு வந்தது. இந்த பாலம் செயல்பாட்டிற்கு வந்திருந்ததுன்னா தினமும் லட்சக்கணக்கான வாகனங்களுடைய பயண நேரத்தை பாதியாக குறைச்சிருக்க முடியும். இந்த பாலத்தின் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் 2 முறை ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறாங்க. இதில் பாலத்தின் மையப்பகுதி முற்றிலும் சேதமடைந்து இடிந்து விழுந்திருக்கிறது. இதில் 8 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, 95 பேர் காயமடைந்திருப்பதா ஈரானிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தி ஈரானுடைய மிகப்பெரிய பாலம் வீழ்ந்து விட்டது, இனி அது பயன்படாது அப்படின்னு தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஈரானோட பாலம் தகர்க்கப்பட்டதற்கு பதிலடியாக வளைகுடா பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய 8 முக்கியமான பாலங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு உடனடியாக ஈரான் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அதில் மிகவும் முக்கியமான பாலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிங் ஃபஹத் காஸ்வே அப்படிங்கிற ஒரு பாலம். இந்த பாலம் சவுதி அரேபியாவையும் பஹ்ரைனையும் இணைக்கக்கூடிய மிக முக்கியமான கடல் பாலம். இதோட நீளம் எவ்வளோ தெரியுமா? 25 கிலோமீட்டர். இந்த பாலம் தகர்க்கப்பட்டுச்சுன்னா பஹ்ரைன் தீவு தேசத்தினுடைய தரைவழி தொடர்புங்கிறது முற்றிலும் துண்டிக்கப்படும். மற்றொன்று ஷேக் சயத் பாலம். அபுதாபியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நவீன பொறியியல் அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். இதை அமீரகத்தினுடைய போக்குவரத்து மற்றும் பொருளாதாரத்தினுடைய முக்கியமான வழித்தடமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பாலம். இது 3வதாக இருக்கக்கூடிய பாலம் ஷேக் ஜாஃபர் அல் அஹமத் அல் சபா காஸ்வே அப்படிங்கிற இந்த பாலம். குவைத்தில் இருக்கக்கூடிய இந்த பாலங்கிறது தான் உலகின் மிக நீளமான கடல் பாலங்களில் ஒன்று. இதனுடைய நீளம் சுமார் 36 கிலோமீட்டர். குவைத் சிட்டியை அதனுடைய வடக்கு பகுதியோடு இணைக்கக்கூடிய இந்த பாலம் ஈரானுடைய ஏவுகணைகளுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு இலக்காக இருக்குது. அல் மக்தா பிரிட்ஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது அபுதாபியில் இருக்கக்கூடிய மிக பழமையான, அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான பாலங்களில் ஒன்றாக இருக்கிறது. இது அபுதாபி தீவையும் அதனுடைய நிலப்பகுதியையும் இணைக்கக்கூடிய முக்கியமான வழித்தடம். அல் நபி கிங் ஹுசைன் பாலம் அப்படின்னு ஒரு பாலம், ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இந்த பாலம் ஆலன் பி பாலம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இந்த பாலத்துக்கு பேர். இது ஜோர்டான் நதியினுடைய குறுக்கே அமைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இணைப்பு பாலமாக இருக்குது. ஜோர்டான் நாட்டையும் பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரை பகுதியையும் இணைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த பிராந்தியத்தினுடைய மிக முக்கியமான போக்குவரத்து முனையங்களில் இதுவும் ஒன்று. தாமியா பாலம் இன்னொரு முக்கியமான ஒரு பிரிட்ஜ், தாமியா பிரிட்ஜ். இது ஜோர்டான் நதியின் குறுக்கே அமைந்திருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான இணைப்பு பாலம் அப்படின்னு பார்க்கலாம்.
கிங் ஹுசைன் பாலத்தை விட அளவில் சிறிதாக இருந்தாலும் இந்த பிராந்தியத்தினுடைய தளவாட போக்குவரத்துக்கு முக்கியமானதாக இருக்கக்கூடிய ஒன்று. ஷேக் கலிஃபா பாலம் அப்படின்னு ஒன்று, ஷேக் கலிஃபா பிரிட்ஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது அபுதாபியில் இருக்குது. அபுதாபியினுடைய நவீன நகர்ப்புற விரிவாக்கத்தில் இந்த பாலம் ஒரு மிக முக்கியமான அங்கம். இது அபுதாபி நிலப்பகுதியை புகழ்பெற்ற சாதியத் ஐலாண்டோட இணைக்கக்கூடியதாக இருக்குது. குடியிருப்புகள் மற்றும் வணிக பகுதிகளுக்கு இடையில் ஒரு முக்கியமான பாதையாக இருக்கிறதோட அபுதாபியினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியினுடைய முதுகெலும்பாகவும் இந்த பாலம் தான் இருக்குது. இதேபோல் அப்தூன் பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இது ஜோர்டான் நாட்டின் தலைநகராக இருக்கக்கூடிய அம்மானில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பாலம் அந்த நகரத்தினுடைய மிக முக்கியமான, அது மட்டும் இல்லாமல் அழகான அடையாளங்களில் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுல மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ். இந்த பாலங்களை தகர்க்கிறதுக்கு ஈரான் தன்னுடைய ஃபட்டா 2 ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்திருப்பதா செய்திகள் வருகின்றன. இதனால் வளைகுடா நாடுகள் முழுவதும் பலத்த பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய B1 பாலம் தகர்க்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே ஈரானுடைய வான்பரப்பிற்கு நுழைந்த அமெரிக்காவுடைய அதிநவீன F-35 லைட்னிங் 2 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதா ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை IRGC அறிவித்திருக்கிறது. ரடார்களில் சிக்காத ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட இந்த விமானத்தை ஈரானுடைய உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்பாக இருக்கக்கூடிய பவார் 373 இது வீழ்த்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. போர் தொடங்கியதிலிருந்து ஈரான் சுட்டு வீழ்த்தக்கூடிய இரண்டாவது F-35 விமானம் இது. இந்த விமானம் உலகின் மிக நவீனமான 5ஆம் தலைமுறை போர் விமானம். அமெரிக்காவுடைய லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்தினால தயாரிக்கப்படக்கூடிய இந்த விமானம் இருக்கு இல்லையா, இது வானத்தினுடைய குவார்ட்டர் பேக் அப்படின்னு அழைக்கிறாங்க. என்ன குவார்ட்டர் பேக் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். அமெரிக்க கால்பந்து விளையாட்டில் குவார்ட்டர் பேக் அப்படிங்கிறவர் எப்படி அணியின் மூளையாக செயல்பட்டு பந்தை யாரிடம் கொடுக்க வேண்டும், எப்படி தாக்க வேண்டும் அப்படிலாம் வழி நடத்துவாரோ அதே போன்ற வேலையை இந்த போர் விமானம் வான்வெளியில் செய்கிறது அப்படிங்கிறதுனால அந்த பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த விமானம் வீழ்த்தப்பட்டது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இராணுவ மற்றும் கௌரவ இழப்பாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லை, வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது ஈரான் கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. குவைத்தோட மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமாக இருக்கக்கூடிய அல் அஹ்மதி மீது ஈரான் ஏவிய தற்கொலை படை ட்ரோன்கள் தாக்குதலை நடத்தியிருக்கின்றன. இந்த தாக்குதலால் அங்கே மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இது உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகத்தை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால எண்ணெய் விலை ஒரே நாளில் 50% வரைக்கும் உயர்ந்திருக்கு. 2008ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காலத்தை விட அதிகம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஈரான் தன்னுடைய கடற்படை அது மட்டும் இல்லாமல் ஏவுகணைகளை பயன்படுத்தி உலகின் மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதையாக இருக்கக்கூடிய ஹார்மூஸ் நீரிணையை முழுமையாக முடக்கப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஈரான் சுமார் 3000க்கும் மேற்பட்ட கடல் கன்னிவெடிகளை அந்த பகுதியில் தூவி இருக்கிறதாகவும் தெரியுது. அதனால் வணிக கப்பல்கள் அந்த பாதையை பயன்படுத்துறதுக்கு ஒரு அச்சத்தோடையே இருக்கிறாங்க. எங்களோட உள்கட்டமைப்புகள் தாக்கப்படும் வரை சர்வதேச எரிசக்தி விநியோகத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறதான் ஈரானுடைய புதிய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய முஜ்தபா கமேனியினுடைய கருத்தாக இருக்கிறது. அமெரிக்காவுக்கு துணையாக செயல்படக்கூடிய இஸ்ரேல் மீது ஈரான் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளையும் இப்போ ஏவி இருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் இவற்றை தடுத்தாலும் சில ஏவுகணைகள் இராணுவ தளங்களுக்கு அருகில் விழுந்து சேதத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றன. முக்கியமாக டெல் அவீவ் அதேபோல் ஹைஃபா பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. நேற்றைய தாக்குதலில் மட்டும் 4 பேர் உயிரிழந்திருப்பதா இஸ்ரேலிய அவசர சேவை அமைப்பு உறுதிப்படுத்தியிருக்கு. இஸ்ரேலுடைய முக்கிய துறைமுகமாக இருக்கக்கூடிய ஹைஃபா பகுதியில் விழுந்த ஏவுகணையினால் அங்கே சில சரக்கு பெட்டகங்கள் கண்டெய்னர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குது. இஸ்ரேலுடைய அயன்டோம் அதேபோல் ஆரோ 3 இதை பற்றி நிறைய நம்ம காணொலிகள்லாம் பார்த்துருக்குறோம். இந்த பாதுகாப்பு அமைப்புகள் நேற்று ஏவப்பட்ட சுமார் 200 மிசைல்ஸில் 85% தடுத்து அழித்திருக்கின்றன. ஆனாலும் ஈரானுடைய புதிய ரக ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் இருக்கு இல்லையா, அது சிலவற்றை இடைமறிக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டதாக இராணுவ ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இதனால தான் சில ஏவுகணைகள் தரைப்பகுதியில் விழ காரணமாக அமைந்ததுன்றாங்க. இந்த மிசைல்ஸ் அட்டாக் இருக்கு இல்லையா, இது தீவிரமடைஞ்சதுனால நேற்று இரவு முழுவதும் இஸ்ரேல் மக்கள் பதுங்கு குழிகளில் தங்களுடைய இரவை கழிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு. பாதுகாப்பு கருதி இஸ்ரேலுடைய பெரும்பாலான பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்குறாங்க. அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைஞ்சு வரக்கூடிய சூழலில் அமெரிக்க இராணுவத்தினுடைய உயர்மட்ட பொறுப்புகளில் அதிரடி மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கின்றன. அமெரிக்க தரைப்படையினுடைய தலைமை தளபதி ஜெனரல் ராண்டி ஜார்ஜ் அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ஜெனரல் ஜார்ஜ் தன்னுடைய 4 ஆண்டுகால பதவிக்காலம் முடியறதுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இதுவரைக்கும் ஈரான் போர் பெரும்பாலும் வான்வழி தாக்குதல்கள் அது மட்டும் இல்லாமல் ஏவுகணை மோதல்களாகவே இருந்து வந்திருக்குது.
இப்போ ராண்டி ஜார்ஜ் தரைப்படை வீரர்களை நேரடியாக போரில் இறக்குவதற்கு தயக்கம் காட்டியதாக சொல்லப்படுது. இது அவருடைய நீக்கத்திற்கு முக்கிய காரணம் அப்படின்னு அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய செய்திகளை பார்க்குறோம். அவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜெனரல் கிறிஸ்டபர் லானோவ், இவர் 82வது 82nd ஏர்போர்ன் டிவிஷனுடைய முன்னாள் தளபதி. அதனால் விரைவில் அமெரிக்கா ஈரானுக்குள்ள தரைப்படை தாக்குதலை தொடங்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே ஈரானுடைய முக்கியமான பாலங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை தாக்க போகிறதா எச்சரிச்சிருந்தார். ராண்டி ஜார்ஜ் இத்தகைய சிவிலியன் உட்கட்டமைப்புகளை தாக்குறத சர்வதேச சட்டங்களுக்கு புறம்பானது அப்படின்னு கருதி எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்காரு. இப்போ அவர் நீக்கப்பட்டிருக்கிறதுனால ஈரானுடைய மின் உற்பத்தி நிலையங்கள், அணைகள், அது மட்டும் இல்லாமல் பொருளாதார மையங்கள் மீதான அமெரிக்காவுடைய தாக்குதல் இன்னும் தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கிடையில் டொனால்ட் ட்ரம்ப் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக பேசுவதாக பிரான்ஸ் அதிபர் மேக்ரானும் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். நிஜமாகவே நீங்கள் தீவிரமாக செயல்பட விரும்பினால் நேற்று சொன்னதற்கு நேர்மாறாக இன்று பேசக்கூடாது, நீங்கள் தினமும் உங்களை நீங்களே முரண்படுத்திக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் மேக்ரானுடைய விமர்சனம். இதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் ட்ரம்ப் மேக்ரானின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து சில அவதூறான கருத்துக்களை பேசியிருந்தார். அதையே நம்ம இந்த இடத்துல கவனத்தில் எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு பதிலளித்த மேக்ரான் நெய்தர் எலகண்ட் நார் அப் டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தனக்கு விருப்பம் இல்லைன்னு ஒதுக்கி தள்ளியிருக்கார். ஈரானுடைய பாலத்தை அமெரிக்கா தாக்கியதற்கு பதிலடியாக இப்போது ஈரான் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கு இல்லையா, அது போர் ஒரு புதிய கட்டத்தை எட்டி இருக்கிறத காமிக்குது. பாலத்திற்கு பாலம் அல்லது விமானத்திற்கு பாலம் என்கிற ரீதியில் இரண்டு நாடுகளும் மாறி மாறி தாக்கி வருவதுங்கிறது ஒரு முழுமையான உலகப் போருக்கான அச்சத்தை அதிகரித்து வருகிறது அப்படின்னே பார்க்க வேண்டியிருக்கு. 5 வாரங்களுக்கு பிறகும் இந்த நாடுகளுக்கு இடையிலான மோதல் குறையாமல் அடுத்தடுத்த கட்ட பதட்டத்தை நோக்கி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகருங்கிறது இருக்கு இல்லையா, அது உலக நாடுகளுக்கு கவலை தரக்கூடியது. எரிசக்தியை நம்பியிருக்கக்கூடிய பெரும்பாலான ஆசிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், இது எல்லாருக்கும் இந்த போர் எப்போது நிறைவுக்கு வரும் அப்படிங்கிற கவலை தான் எழுந்திருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.